இப்போ நம்ம பார்க்க போகிறது சோட்டி ஸ்டிச்சு. அதுக்கு இந்த மாதிரி வளைவு, இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. போட்டு அதுக்கு ஒரு குட்டி லாக் போடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குட்டி லாக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஒரு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக்கு. மறுபடியும் அப்படியே கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. அதுக்கப்புறம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. மறுபடியும் அதே மாதிரி கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. மறுபடி ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு போகிறோம். எங்கே ஆரம்பித்தோமோ அதுக்கு நேராக ஒரு செயின் ஸ்டிச்சு. அதை இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணணும். கிராஸாக போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே சின்னதாக ஒரு லாக்கு. அப்புறம் மறுபடியும் கீழே கொண்டு வரணும், ஒரு குட்டி லாக்கு. மறுபடி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு கிராஸாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி இது பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு இன்னொரு குட்டி செயின் ஸ்டிச். மறுபடி இப்படி கொண்டு வரோம், கீழே கொண்டு வரோம், அதுக்கு ஒரு லாக்கு. அதுக்கப்புறம் மறுபடி குட்டி ஒரு லாக்கு. மறுபடியும் இங்கே கொண்டு போகிறோம். கிட்டக்கு வச்சு காமிக்கிறோம் பாருங்கள். இப்படி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு அதுக்கு இப்படி கிராஸாக ஒரு லாக்கு. அதை லாக் பண்ணுறதுக்கு கீழே சின்னதாக இறக்கி ஒரு லாக்கு. மறுபடி கீழே கொண்டு வாங்க. மறுபடி அதுக்கு ஒரு லாக்கு. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் கீழே சின்னதாக இறக்கி ஒரு குட்டி லாக்கு. மறுபடி கீழே கொண்டு வரோம். அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணுறோம். மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அதை இப்படி கிராஸாக கொண்டு வரோம். அதை லாக் பண்ணிடுறோம். மறுபடி கீழே இறக்கி அது ஒரு லாக் பண்ணுறோம். மறுபடி கீழே கொண்டு வரோம். கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு ஒரு குட்டி ஆரி. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். மறுபடி அதை லாக் பண்ணுறோம். மறுபடி சின்னதாக கீழே இறக்கி அதுக்கு ஒரு லாக்கு. மறுபடி கீழே எடுத்துகிட்டு வரோம், ஒரு லாக் போடுறோம். மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி கிராஸாக எடுத்துகிட்டு வரோம். மறுபடியும் ஒரு லாக் போடுறோம். கீழே ஒரு லாக்கு. அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் செயின். அதுக்கப்புறம் மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். இப்படி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு குட்டியாக ஒரு லாக்கு. அவ்வளோதான். மறுபடி
இப்படி இங்கே பாருங்கள் 2 விரலை விட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதனோட இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ஒரு ரொட்டீன் பண்ணிவிட்டு அதை பிடிச்சிக்கோங்க. நீடிலால் பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா லாக்கு வந்துடும். சோட்டிக்குரிய ஷேப் வந்து இந்த மாதிரி ரவுண்டு. இது வந்து நெக்கோடைய வளைவு, சரிங்களா. சோட்டியும் வந்து நெக்கோடைய இதுக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.